பண்ணிருப்பீங்க. நம்ம இந்தியன் சர்வர்ல இல்லாத ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த சர்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுல என்கிட்ட சின்ன சின்ன ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்லி ஒரு ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஓகேவா, இதே போல ரெட் கலர்ல வந்து எல்லோ எங்கெங்க எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லோ, அப்புறம் வந்து வயலட் கலர்ல அங்கங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது மாதிரி ஈவெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு என்ன மண்டை போடுறதுன்னு தெரியலையே, ஏதாச்சும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வாங்க முக்கியமான விஷயத்துக்கு, ஆர்டிக் ப்ளூ. இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்தியன் சர்வர்ல ஒரு ரேரான ட்ரெஸ். இத்தனைக்கும் இந்த சர்வர்ல எல்லாம் இது வந்து ஜஸ்ட் மேஜிக் கியூப்லயே எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் ரொம்ப நாளைக்கு வந்து மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த மேஜிக் கியூப்லயே இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து ரேர் ட்ரெஸ் கிடையாது. இந்தியன் சர்வர்ல வேணா இது ரேரா இருக்கலாம், பட் நம்ம சர்வர்ல வந்து ரேர் கிடையாது. இந்த ஒயிட் கலர் பண்டில் வந்து அப்புறம் என்னது எலைட்ரு, இது என்னது புயா பாஸா, புயா பாஸோட ட்ரெஸ். அதெல்லாம் எதுக்குடா வந்துச்சு? புயா பாஸ் போலார் பீரு ஐஸ்மேன் மாரி இருக்காங்கல்ல, ஃபயர்மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஒரு ஐஸ்மேன். அப்புறம் கன் ஸ்கின் வந்து போயிடலாமா? ஏன்னா ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எது காமிக்கணும்னு தோணுது அது மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, ஏகேல வந்து இன்குபேட்டர் ஏகே நம்ம கிட்ட யூனிகார்ன் அந்த கன் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டைட்டன் அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டைட்டன், இது டைட்டன் கிடையாது, இதுவும் இன்குபேட்டர் ஸ்கேர் தான். இது பேர் வந்து பாரடைஸா? ஆமா பாரடைஸ். மேலவே இருக்கு நேம். நான் வந்து என்ன நேம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நானு மேலே பேர் இருக்கு, அது பார்த்து சொல்லாம என்ன ஸ்கேரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கேருக்கு நிறைய கன் ஸ்கின் வந்து இருக்கு. ஆனா ஒருத்தான கன் ஸ்கின்னா அல்டிமேட் டைட்டன். டைட்டன் தான் வெறிய அடிக்கும். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், மேக்ஸின் மட்டும் தான் கம்மி. ஓகேவா, மற்றபடி செம்மையான கன்னு. அப்புறம் இந்த எக்ஸமேட்டுக்கு ஓரளவுக்கு இந்த கன் ஸ்கின் வந்து இருக்கு. எனக்கு பிடிச்ச கன் ஸ்கின் வந்து ரேட் ஆஃப் ஃபயர் தான். ரேட் ஆஃப் ஃபயர் டேமேஜ். ஸோ அந்த கன் ஸ்கின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் தான் நான் எடுப்பேன். ஆனா இந்த ஐடியில வந்து நான் அந்த அளவுக்கு கன் ஸ்கின் வந்து நான் எடுக்கல. ஆல்ரெடி எடுத்து வச்சதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் MP40 இதுதான் நான் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவேன். போக்கர் MP40. நான் அந்த அளவுக்கு கன் ஸ்கின் வந்து எடுக்க மாட்டேன். எனக்கு என்ன யூஸோ அந்த கன் ஸ்கின் தான் எடுப்பேன். ஆனா இந்த மேக் 10க்கான ஸ்கின் இந்த ரெண்டு வந்து இருக்குங்க, ஒயிட் கலர், ரெட் கலர். இதெல்லாம் வந்து இங்க இன்குபேட்டர்ல விட்டாங்க. நான் சொல்றேன், இன்குபேட்டர் இருக்கா அப்படின்னு நீங்க வந்து கேட்பீங்க. இந்த சர்வர்ல இன்னும் இன்குபேட்டர் இருக்கு. பழைய ஈவெண்ட் எல்லாம் வந்து ஒன்றும் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் ஷார்ட் கன்ல டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அந்த கன் ஸ்கின் வந்து நம்ம கிட்ட இருக்கு. பெரியான கன் ஸ்கின் இது. ஸோ அதுக்கப்புறம் சொல்ற அளவுக்கு வந்து கன் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து இல்ல, அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு இன்குபேட்டர் காமிக்கிறேன் பாருங்க. இன்குபேட்டர் எங்க போகுது? நிறைய வச்சிருக்காங்க. ஓபன் பண்ணலாமா? இப்பயே சும்மா அப்படியே ஓபன் பண்ணிடலாம். எப்போ ஓபன் பண்றது? கேரக்டர் ஏதோ ஒன்று கிடைச்சி சும்மா நம்ம ஓபன் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாளா இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். இதை பாருங்க, ஃப்ரீயா எங்கிருந்து இதெல்லாம் கிடைச்சதுன்னு தெரியல. இந்த பண்டல் எல்லாம் எனக்கு ஃப்ரீயா தான் எங்கிருந்தோ கிடைச்சது. இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம், ரொம்ப கிடைக்கும். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வருங்க இந்த சர்வர்ல, நிறைய ஃப்ரீயா வேற கொடுப்பாங்க. அப்பப்போ ஓபன் பண்ணி இப்படிதான் விளையாடிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் இதை ஓபன் பண்ற அளவுக்கு இந்த இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். ஆமா, டாப் தவிர எல்லாமே கொடுப்பாங்க. டாப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்றேன். டாப் தவிர எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இதெல்லாம் ஓப்பன் பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க